அது என்ன புத்திசாலியை யூஸ் பண்ணாரு அப்படிங்கிற அந்த புத்திசாலி யாரு அப்படி இவர் மட்டும் இல்ல, ஒரு அழகின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இப்ப பாப்பீங்க அது யாரு அப்படின்ட்டு. அந்த அழகி பொம்மை குட்டின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் வருவாங்க. அவங்கதான் புத்திசாலியா இல்ல சிறுபடகு சிங்காரின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கதான் புத்திசாலி அப்படிங்கறது இப்ப நம்ம பார்க்க போறோம். யார் புத்திசாலியோ அவங்களுக்கு நம்ம மொண்டி தம்பி நல்ல தம்பி இப்போ நன்றி வணக்கம். ஆண்டவா, நல்ல வியாபாரம் ஆகணும், நல்ல கஸ்டமர்லாம் வரணும், யாரும் என்ன ஏமாத்த மாதிரி புத்திசாலித்தனமா வியாபாரம் பண்ணணும். சரிங்களா? ஒரு ஜோர கேட்குறீங்க. எங்க பார்த்த மாதிரி இருக்கு. என்ன இது? என்ன விஷயம்? என்ன திடீர்னு இந்த பக்கம் கடை பக்கம்? எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வேணும், ஒரு ஜூஸ் பாட்டில் வேணும். வாட்டர் பாட்டில் ஒண்ணு வச்சுக்கோ. அழகி தானே? அழகியேதான். ஒரு 2 மாசம் முன்னாடி வந்து என்ன ஏமாத்திட்டு போற இந்த நகையை பார்த்தாலே தெரியுது ஏமாத்தி போற நகை பாருங்க. இன்னைக்கு நான் உஷாரா இருப்பேன். ஆமா ஆமா. சரி, இந்த ஜூஸ் பாட்டில் என்ன விலை, வாட்டர் பாட்டில் என்ன விலை? இது வந்து ஆஸ்திரேலியன் ஜூஸ் பாட்டில் 50 ரூபாய். ஓ. இது வந்து இந்தியன் வாட்டர் பாட்டில் 10 ரூபாய். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தரேன். எனக்கு ரெண்டுமே வேணும். நான் சொல்ற விலைக்கு கொடுக்குறீங்களா? சொல்லு கேளு. வாட்டர் பாட்டில் 50 ரூபாய் போட்டுக்கோங்க. இது 10 ரூபாய். பரவாயில்ல, 50 ரூபாய் வச்சுக்கோங்க. ஐயோ, நம்ம பராட்டோ சொல்லுங்க. ஜூஸ் பாட்டில் 15 ரூபாய் கொடுக்கோங்க. இது 50 ரூபாய். பரவாயில்ல, இது 50 ரூபாய் சொன்னேன்ல, இது 15 ரூபாய் போட்டுக்கோங்க. நான் சொன்னேன் இது 10, இது 50. 50 10 60. இப்ப 15 ஒரு 50 65. 5 ரூபாய் ஜாஸ்தி வருது. புத்திசாலி. என்ன வேணும்? எவ்வளவு வேணும் பாட்டில்? நான் ஒரே ஒரு பாட்டில் எடுத்துக்கிறேன். இப்ப நான் 15 இது வேண்டாம், இந்த ஜூஸ் பாட்டில் 15 ரூபாய் சொன்னேன்ல, இந்த 15 ரூபாய் வச்சுக்கோ. நான் அதுக்கு அப்புறமா வந்து இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கிறேன். ஜாஸ்தி வந்தது. ஆனா 15 ரூபாய் கொடுத்து கலெக்டர் எடுத்து போச்சு. ஐயோ ஆண்டவா, என்னாச்சு? என்ன ஏமாத்த பாக்குறாங்க நினைச்சு நான் புத்திசாலி விட மாட்டேன். எப்படியா சம்பாதி காட்டுறேன், கணக்குல ஓஹோ வச்சுக்க போறேன். ஆனாலும் போச்சு. இப்போ வருமா? எங்க செல்ல பாப்பா, சின்ன பாப்பா, எங்க செல்ல பாப்பா, சொன்ன பேச்ச கேட்டாதான் நல்ல பாப்பா, சின்ன பாப்பா, எங்க செல்ல பாப்பா. பாப்பா, உங்களுக்கு என்ன வேணும் பாப்பா? ராதா, சொல்ல மறந்துட்டேன். அழகிய ஒரு 10 ரூபா கொடுத்து நோட்டு வாங்கிட்டு வரணும், ஹோம்ஒர்க் நோட்டு. அதை போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கிடைக்க போமா? லாலிபாப் வேணுமே. லாலிபாப்பா? சின்ன பாப்பா. லாலிபாப் வேணும். லாலிபாப்பு அவ 10 ரூபா தானே கொடுத்துருக்கா. சரி வா, புத்தி சொல்லமா யோசனை பண்ணுவோம். பாப்பா அங்கிள். ஹாய் குட்டி. ஹாய் குட்டி. ஹாய் ஐயா குட்டி. பேர் என்ன? பேர் சென்பா அங்கிள். சென்பா? ஐ மீன் சென்பா. சென்பா. ரெண்டு சண்டுபா. என்ன வேணும்? எங்களுக்கு 2 லாலிபாப் வேணும். லாலிபாப்? ஒண்ணுதான், எனக்கு ஒண்ணு போதும். ஒண்ணு கேட்டு அப்புறம் ஒண்ணு அவங்க வாயை பார்த்துட்டாங்க. இப்ப எனக்கு வாங்கிட்டு. சரி சரி சரி, வாங்க 2 வாங்க. ஒரு மாதிரி 2 லாலிபாப்
ரூபாய். இது 3, இது 3. நான் என்ன பண்ண போறேன், நீங்க வந்ததுல 1 ரூபாய் குறைச்சி 5 ரூபாய் தர்றேன். சரியா? தேங்க்ஸ் அங்கிள். 5 ரூபாய் காசு கொடுங்க. சீரா கொடு. ஏமாத்திர பாரு என்ன. பத்திரமா போயிட்டு வாங்க. அழகி நோட்டு வாங்கிட்டு சொன்னாங்க. அதான் மறந்துட்டேன். சரி வா, பண்ணுவோம். அங்க அந்த அண்ணாச்சி கடைக்கே போவாங்க. 6 ரூபாய் லாலிபப்பு. நான் 5 ரூபாய் சொல்லி வித்துட்டேன். 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா சொன்னேன். 1 ரூபாய் குறைச்சி பசங்களுக்கு நல்லபடியாக கொடுத்தேன். கொடுத்த மாதிரி கொடுத்து லாபமும் சம்பாதிச்சிட்டேன். இது போறோம். நான் புத்திசாலி. என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. இது யாரு? ஹாய் குட்டீஸ். என்ன நீங்க வந்துபா? மறந்துட்டு போயிட்டாங்க. என்ன மறந்த? ஒரு 40 பக்கம் நோட்டு இருக்கு அங்கிள். நீ மறக்கற பாப்பா? ஆமா. என்ன வேணும்? நோட்டு 40 பக்கம் நோட்டு. இந்த 40 பக்கம் நோட்டு. எண்ணி பாருங்கக்கா. 10 ரூபாய் முதல்ல கொடு. இருங்க நோட்டு எண்ணிட்டு தரேன். எண்ணிப்பார். எல்லாம் கரெக்டா இருக்கும். 40 பக்கம் எக்ஸ்ட்ரா ஒரு பக்கம் கொடுத்து. ஏய் அங்கிள் 20 பக்கம் தான் இருக்கு. 40 கொடுக்குறீங்க. என்ன பெற்ற பாப்பா நீ? எப்படி தெரியுமா இது? ஒரு பேப்பர். இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். 1 1 2 2 1 2 3 4 5 ஆச்சா? இந்த பக்கம் 5 பக்கம், இந்த பக்கம் 5 பக்கம், 10 பக்கம் ஆச்சா? ஒரு பேப்பர்ல 2 பேப்பர்ல சரியாச்சு. 5 பேப்பர்ல 10 பக்கம் சரியாச்சு. இப்ப எனக்கு 40 பக்கம் கொடுத்துட்டா 10 ரூபாய் கொடுத்துட்டோம். அங்கிள் இந்தாங்க உங்க காசு. என்ன இது? 5 ரூபாய் கொடுத்துருக்கா? இன்னும் 5 ரூபாய் இது. ஆமா அங்கிள் கொடுங்க. நீங்க சொன்னது மாதிரி. நீங்க என்ன சொன்னீங்க? இந்த ஒரு இதை எடுத்து இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம்னு சொன்னீங்களா? இப்ப இது ஒரு பக்கம். இங்க என்ன எழுதிருக்கு? 5. இந்த பக்கம் என்ன எழுதிருக்கு? 5. அப்ப எவ்வளவு? 10. இந்தாங்க 10. 10 ரூபாய் நோட்டு இல்ல? இல்ல இது அப்ப நீங்க 10 ரூபா தானே சொன்னீங்க நோட்டு. புத்திசாலியா? நான் கரெக்ட். 5 5 10. அப்ப நான் கொடுத்த 10 எங்க? அப்போ என்னது? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? திருவண்ணாமலை குணசேகரன் கிட்ட போன் பண்ணி சொல்லிடுவேன் நம்மள. கடையே வைக்க விடாம கடையே ஏமாத்துறீங்க. ஏன் ஏமாத்துறீங்க? ஆமா. ஒழுங்கா அந்த கடையை நடத்துங்க. ஆண்டவா! ஜாக்கிரதை. ஐயோ! ஆண்டவா! இப்படி என்ன ஏமாந்து போறேனா? யாருக்கு தெரியலையே? சரி. இல்ல நான் ரொம்ப உஷாரா இருக்கணும். யார் வந்தாலும் நல்லா விட்டு காட்டணும். எங்க அண்ணாச்சி ஓடி இருக்கணும். அவர் வந்து கடை கேட்பாரு. நல்ல வியாபாரம் பண்ணணும். திருப்பி ஓட்டியோ? என்ன பண்ண போதப்பா? திரும்ப வந்துட்டீங்க. நான் சொல்ற பொருள் எல்லாம் எழுதிக்கோ. எழுதிட்டு எவ்வளவு ஆகும்னு சொல்லு. நான் சொன்னதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். சரியா? சரி. அரிசி 1 கிலோ 30 ரூபாய் வச்சு 3 கிலோ. ஓகே. பருப்பு 45 ரூபாய் வச்சு 2 கிலோ. இதெல்லாம் கேக்குற காசு கொடுக்கல. அது அப்புறம் பார்க்கலாம். சரி. உளுந்து 1 கிலோ 50 ரூபாய் வச்சு 2 கிலோ. மல்கா கேக்குற காசு கொடுக்கல. அப்பளம் 1 கட்டு 20 ரூபாய்னு 3 கட்டு. மல்கா தானே. ஏலக்காய் ஒரு 10 ரூபாய் கொடுக்கும். கொட்ட. அவ்வளவுதான். அப்பா. வேற ஒண்ணும் எடுத்து குடிக்கிறேன். ஒன்னு எடுத்து தரேன். எடுக்காத. ஆ. மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு. இது வேறயா? ம். மொத்தம் 300. சரி. 350 ரூபாய். நான் 500 ரூபாய் கொடுத்தா நீ எவ்வளவு தருவ? ஏதோ இலங்க மாதிரி தெரியுது. 500 ரூபாய் கொடுத்தா 150 ரூபாய் திருப்பி தருவேன். 150 ரூபாய் தருவியா? ஆமா. சரி, அப்ப கரெக்ட். சரி போதும், நான் போயிட்டு வரேன். ஏய், என்ன? வந்த சாமான் கேட்டு நிப்பாட்டு போயிட்டு என்ன அர்த்தம்? எதுக்கு வந்தப்போ? இங்க நைனா சொன்னே என்ன சொன்னாரு? நீ பெரிய பட்ட படிப்பு படிக்கணும்னாரு. அதிகமாங்க. ஏய், குறுக்கால பேசாத. அப்புறம் நான் மறந்துடுவேன் சொல்ல வந்தத.
யாரு நீ மறக்கிறதா? ஐயோ, அழகிய அப்பா. ஏய், கேளு. அப்பா. எங்க அப்பா எங்க நைனா சொன்னாரு சரி. பட்டப்படிப்பு படிக்கணும், ஆ. அதனால நான் உன்னை டியூஷன்ல சேர்த்து விடுறேன்னு சொன்னாரு. டியூஷனுக்கு சாமானுக்கு என்ன சம்பந்தம்? என்ன நீ கேட்கறது தெரியல. நீ மறுபடியும் குறுக்கால பேசாத. மறந்துட்ட பாரு. டியூஷன் டீச்சர் சொன்னாங்க இந்த பொருளெல்லாம் இந்த விலைக்கு கொடுத்து அவங்க மொத்தமா சொன்னா நீ 500 ரூபாய் கொடுத்தா அவங்க எவ்வளவு திருப்பி ஹோம்ஒர்க் பண்ணிடுவான்னு எங்க கணக்கு டீச்சர் சொன்னாங்க. சரி சொன்னாங்க. இப்ப ஏன் இங்க வந்து என்கிட்ட நீ கணக்கு? தானே கிடக்காரு, அதனாலதான் வந்தேன். நான் 8ஆம் கிளாஸ். 8ஆம் கிளாஸ் இப்படி பேசணும். நான் என்ன படிச்சிருக்கேன்? 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். அது தெரியுமா உனக்கு? என்ன தெரியுற? உன் ரகசியத்தெல்லாம் இந்த இந்த Oh, no. 12வது ஃபெயில். ஆமா, சொல்லிட்டாங்க. 12வது ஃபெயில். சரி நான் கேட்கிறேன். 8 பெருசா 12 பெருசா? அது சொல்லு. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? நான் 8ஆம் கிளாஸ் பாஸ், நீ 12வது ஃபெயில். நீ 12வது ஃபெயில். அந்த யூடியூப் மாமா உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் கரெக்டா சொல்வாரு. யாரு, பாஸ் யாரு? பெருசா, fail மாமா பெருசா? பாஸ் எல்லாம் பெருசு மாமா. ஃபெயில் தான் பெருசு. பாஸ் தான் பெருசு. பாரு 8ஆம் கிளாஸ் பாஸ், நீ 12வது ஃபெயில். என்ன பண்ணுறது? இந்த மாதிரி சொல்லிட்டேன். என்ன பண்ண இப்ப என்ன? இந்த மாதிரி சொன்ன எப்படி? எங்க வேற யாரு என்ன சொல்லுவாங்க எனக்கு? நான் பாஸ் தான் அப்படியே சொல்லாத. நீ ஃபெயில் தான், நான் போறேன். என்ன விடு, ஆளை விடு. நீ ஃபெயில் தான். ஃபெயிலு தான். இல்லையா? என் காசை கொடுத்து போகலைங்க. நான் 8ஆம் கிளாஸ் என்னமா நீ கணக்குல ஏறி வச்சிருக்காங்க இதெல்லாம்? நீ 12வது ஃபெயில், அவ்வளவுதான். கடவுளே, அண்ணாச்சி திருவண்ணாமலை அண்ணாச்சி எங்கேயா உட்காந்துருக்க? என்ன எல்லாம் இப்படி ஏமாத்திட்டு போறாங்க அண்ணாச்சி? நான் ஏமாற மாட்டேன், புத்திசாலினா. சூப்பரா வியாபாரம் பண்ணி கணக்கு பத்துக்களை ஓஹோன்னு எழுதி ஃபுல்லா எழுதிச்சுக்கிற. எல்லா கணக்குலையும் இங்க அழகா எழுதிச்சுக்க போறேன். நானும் பெரிய ஆள் வந்து காட்டுறேன். அடுத்த கூடிகளை பாருங்க, என் வியாபாரம் ஓஹோன்னு இருக்கும். அது வரைக்கும் நான் விடவே மாட்டேன். யார் ஏமாத்தாலும் சரி, நானா தான் இருப்பேன். யார் புத்திசாலி? நான்தான். நம்ம உற்சாக பறவைகள்லாம் நிறைய சோதனைகள் தாண்டி அதை புத்திசாலித்தனமா சாதனைகளா மாற்றி எல்லாம் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம்னா நம்ம எல்லாம் புத்திசாலிகள் தான். உற்சாக பறவைகள் எல்லாரும் புத்திசாலிகள் தான். நன்றி, வணக்கம்.